வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இப்போ நம்ம இருக்கிறது வீக் 7 ஆஃப் our 12 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நியூ இயர் நியூ யூ 2026. உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். அண்ட் தொடர்ந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் வீடியோஸ் கேட்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் அப்டேட்ஸை கொடுத்துட்டு வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடுமான வரைக்கும் இந்த டயட் சார்ட்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் உங்களுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை வண்டர்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு கேலரி சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஒரே இதுல அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கும் சில சமயம். அதுக்கு பேரு வெயிட் லாஸ் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்டோ ஹிட் ஆயிடுச்சுன்னா வெயிட் அதுக்கு மேல வந்து இறங்கவே இறங்காது. ஒரு ஸ்டபனான ஒரு ரெசிஸ்டன்ஸ் காட்டும். அந்த மாதிரி சமயத்துல இந்த கேலரி சைக்கிளிங் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது திருப்பி அவங்களுடைய அந்த ஃபேட் பர்னிங், அந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து அழகா ட்ரிகர் ஆகும். இந்த கேலரி சைக்கிளிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நாள் கம்மியான கேலரி, அதாவது 900 கேலரிஸ் கிட்ட சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா 1400 அந்த ரேஞ்சில் நான் இந்த டயட் சார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு நாள் கம்மியாகவும் ஒரு நாள் அதிகமாகவும் சாப்பிடுற போது என்ன நடக்குது அப்படின்னா, லோ கேலரிஸா நீங்க சாப்பிடுற டேஸ்ல உங்க ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அதிகமான அளவுல ட்ரிகர் ஆகுது. அண்ட் ஹை கேலரி சாப்பிடுற போது உங்களுடைய மெட்டபாலிசம் இன்னும் ஆக்டிவா இருக்கு. அதாவது யூஸ்வலி ரொம்பவே வந்து கம்மியான கேலரிஸே சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம உடம்பு வந்து அந்த கேலரிஸ்க்கு அடாப்ட் ஆயிடும். அதாவது மெட்டபாலிக்க எஃபிஷியன்டா மாறிடும். அதனால நம்மளுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயத்துல இருந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஹை கேலரி டேஸ். இது நம்பர் 1 பெனிஃபிட். அடுத்தது, ஹை கேலரி டேஸ்ல உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கையுமே நம்ம நல்லாவே ஒரு ஆப்டிமல் லெவல், இன்ஃபேக்ட் ஹை லெவல்ல வச்சுப்போம். அதனால உங்களுடைய மசில் வந்து லாஸ் ஆகாம தடுக்குது. யூஸ்வலி மசில் மாஸ் குறையறதுன்றது வெயிட் லாஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களோட வெயிட் லாஸ்ன்றது இங்க கோல் கிடையாது. ஃபேட் லாஸ் தான் நம்மளோட கோல். மசிலை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த விஷயத்துக்கும் இந்த ஹை கேலரி டேஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்ட்லி, சைக்கலாஜிக்கலி இது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் டே வந்து ஹை கேலரி டே இருக்கு, எனக்கு நான் நினைச்சதை வந்து என்னால கரெக்டான அளவுல சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிற போதே தேவையில்லாத ஓவர் ஈட்டிங், அதுக்கப்புறம் அனாவசியமான கிரேவிங் வர்றது, இது எல்லாத்துலயுமே நம்ம மனசளவுல அது தடுக்குது. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லெப்டின், கார்டிசால் அப்படின்ற இந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 1 வந்து என்னன்னா, ஹை கேலரி டேஸ்னால என்ன ஆகுது, ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த லெப்டின்ற ஹார்மோன் நல்லாவே ஆப்டிமல் லெவல்ல இருக்கு. அது ரொம்ப கம்மியாச்சுன்னா நம்மளுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து தடைப்படும் அப்படின்ட்டு போன வீக் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, நம்மளுடைய மூட்ஸையும் நல்லா எலிவேட்டடா வச்சுக்குது. நம்ம ஸ்லீப் பெட்டரா இருக்கிறதுக்கும் இந்த ஹை கேலரி டேஸ் ஹெல்ப் பண்ணுது. அதனாலயும் உங்களுடைய கார்டிசால் அப்படின்ற அந்த ஹார்மோனுமே ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அதனாலேயே டாப் டயட்டீஷியன்ஸால முக்கியமா ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேலரி சைக்கிளிங் அப்படின்றது. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் உங்களுடைய அந்த வெயிட் லாஸ் ஜர்னில. ஸோ இப்போ வாங்க வீக் 7க்கு உண்டான கேலரி சைக்கிளிங் டயட் சார்ட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வீக் 7க்கு உண்டான கேலரி சைக்கிளிங் டயட்டில் லோ கார்ப் டயட், வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரியறத நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நாங்கள் 4 விதமான டயட் சார்ட்ஸையுமே PDF வெர்ஷன்ஸாக அப்லோட் பண்ணிடுறோம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது லோ கார்ப் டயட், நான்வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட். இங்கே தெரியுது இல்லையா, டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் டே 1 ஒருத்த ஃபாலோ பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே 2 ஒருத்த ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2 வீக்ஸாவது இந்த கேலரி சைக்கிளிங் டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவதாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கீட்டோ டயட், வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட். ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் தட் அந்த குவான்டிட்டியை தான் நான் வந்து ஒன்று கம்மியாகவும் ஒரு நாளைக்கு அதிகமாகவும் நான் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இந்த டயட் சார்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் கேலரியில் வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அதிகமாகவும் நீங்கள் சாப்பிட்றக்கூடாது. அடுத்து ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்கிறது கீட்டோ டயட், நான்வெஜ்க்கு உண்டான டயட் சார்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, வீக் 7க்கு உண்டான கேலரி சைக்கிளிங் டயட் சார்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுங்க. இந்த நியூ இயர் 2026க்குள்ள உங்களுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை நீங்க பெஸ்டா அச்சீவ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from me, சுஜாதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
and hit that bell icon for notifications. See you soon in the next video. Until then, it's bye from me, Sujata.